கிச்சா சார் பார்த்தீங்கன்னாலே அவங்களோட ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அதுதான் அவங்களோட ட்ரேட்மார்க். அந்த டீப் வாய்ஸ் இருக்கும். அப்படி அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து அப்படிதான் இருக்கும். லைக் கும் வந்தா கும்மா கும்மா கும்மா. ரஹ்மான் சாருக்கு கிடைச்ச ஃபேம் இருக்கு இல்லையா, ஈவன் இன் எ ஸ்மால் டவுன் நான் வந்தது, அந்த இடத்துல அவங்க பற்றி பெருமையாக பேசுவாங்க. சின்ன பையனா எப்படி பண்ணியிருக்காங்க மியூசிக் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் அப்பாவே லுக் அவுட் பண்ணுறோம். பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் மை டவுன் அவங்க எல்லாம் வந்து புகழ்ந்து பேசும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தமிழ் ஆடியன்ஸோட இது பல்ஸ் எனக்கு புரிஞ்சது வந்து நெஞ்சில் மாமலைன்னு ஒரு பாட்டு நான் பண்ணேன். நிமிர் பாட்டு மகாராஜா வந்தீங்கன்னா சாங்ஸுக்கு நமக்கு ஸ்கோப் இல்லை, தேர் இஸ் நோ ஸ்கோப் இந்த சாங். பட் ஒன் பாட்டு இருந்தது, அப்பா மகளோட ஒரு பாண்டிங். பிஃபோர் காந்தாரா ஆஃப்டர் காந்தாரா அஜினேஷோட அந்த கரியரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நான் பார்க்க முடியுது. உங்களால் அதை பார்க்க முடியும், அந்த காந்தாரா மேஜிக். டெஃபினெட்லி இட்ஸ் வெரி பிக் சேஞ்சஸ். அது சொல்ல முடியாதாங்க, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. காந்தாரா எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அந்த ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. ஹாய் அஜினேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு having you here in Chennai. Yes, thank you. I'm also very happy to be in Chennai. Yes. And 25th December மார்க் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம அப்படியே திரும்பி பின்னாடி போனா 2009 25th December உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு டே. ஆமா. Yeah. So from there to here அந்த ஜர்னி எப்படி இருக்கு? It's been a very very disciplined journey. நான் படிப்படியா வந்து ஒரு காலத்தில் ஏங்கின காலம், நமக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகாத வாழ்க்கையிலங்கிறது ஏங்கின ஒரு நாட்கள். அதுக்கப்புறமா ஹிட்டு கிடைக்காதாங்க நாட்கள். ஸோ சவுத் இந்தியா லெவலில் ஹிட்டு கிடைக்காதான ஒரு நாட்கள். ஸோ காட் இஸ் பின் கைண்ட். ஒவ்வொரு படியுமே நம்ம எனக்கு வந்து அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன எப்படி இருக்கணுமோ அந்த படிப்படியாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இன்னும் லாங் ஜர்னி அஹெட் இருக்கு. கண்டிப்பா லாங் ஜர்னி இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த 2009ல உங்களோட முதல் படம் அண்ட் தென் அப்படியே ஒவ்வொரு படங்களா வர்றப்போ அப்படியே அந்த அஜினேஷ் அப்படியே அந்த விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் மோரோவர் நீங்க முக்கியமான கன்னடா இண்டஸ்ட்ரியில இருக்க முக்கியமான எல்லாரோடையுமே நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. புனித் சாரா இருக்கட்டும் அண்ட் கிச்சா சார் அண்ட் there are many people you worked. அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடிஞ்சதா? லைக் we are doing a movie for the superstars, நம்ம வந்து we have to give that effort, அந்த பயம் அந்த anxiety இல்ல அது கூலா ஹேண்டில் பண்ண முடிஞ்சதா? ஆனால் இருக்கு, இனிஷியலி டெஃபினட்டாக இருக்கும். பட் அதை விட எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த சில பேருக்கு நாங்கள் ஃபேன்ஸு கூட, இப்போ சுதீப் சார் ஆகட்டும், நம்ம வி ஆர் ஃபேன்ஸ். நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து அவங்க படங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸைட்மெண்ட் தான் மோர். அண்ட் அந்த டைமில் நாங்கள் வந்து இஃப் யூ ப்ரெஷருக்கு உள்ளார வந்துட்டு நம்மளை பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அது இல்லாமலேயே ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் வித் ஆல் எக்ஸைட்மெண்ட் ஐ ஒர்க்ட். ஸோ the first film was with Sudeep sir, was Vikrant Rona, Rakkamma பாட்டுங்கல்ல. ஸோ கண்டிப்பா பயங்கரமா போயிடுச்சு அந்த பாட்டு. யா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் பீன் தேர்ட் ஃபிலிம் ஐ பீன் கண்டினியூஸ்லி அசோசியேட்டிங் வித் சுதீப் சார். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டார்ஸ் இன் கன்னட இண்டஸ்ட்ரி ஐ பீன் ஒர்க்கிங் வித் தர்ஷன் சார். லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு வித் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டார்ஸ் கன்னடத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் சொன்னீங்கல்ல, கிச்சா சாரோட ஃபேன் நீங்க அப்படின்றப்போ ஓகே கிச்சா சார் நான் இப்படி பண்ணி அவரை எலிவேட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு அந்த விஷயம் இருந்தது. பிகாஸ் நிறைய அந்த ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கோட் அனிருத் அவர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்றப்போ ஹீல் ஒர்க் ஸ்பெசிஃபிக் ஃபார் சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒன்று பண்ணுவார்ல, அது நீங்க கிச்சா சாருக்கு யூ ஒர்க் ஆன் தட்? யா ஆமாம், டெஃபினெட்லி ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏன்னா கிச்சா சார் பார்த்தீங்கன்னாலே அவங்களோட ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அதுதான் அவங்களோட ட்ரேட்மார்க். அந்த டீப் வாய்ஸ் இருக்கும். அப்படி அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து அப்படிதான் இருக்கும். லைக் கும் வந்தா கும்மா 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 பந்தான்னு சொல்லி ஒரு பிஜிஎம் போட்டு, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிஜிஎம் வி ஒர்க்ட் ஆன் சுதீப் சார். ஸோ அதான் அவங்க பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு பிஜிஎம். டெஃபினெட்லி அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த எலிவேட் பண்ணணும், அப்படிதான்
இது பண்ணணும். அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் ஹி டான்ஸ்ட் ஆன் தி சாங். ம். வி வர் ஆல் வாண்ட் அந்த மாதிரி சாங் பண்ணணும். ம். இப்போ நாங்க சாங் கம்போஸ் பண்ணா அவங்க ஆடி ஆகணும்னு ஆ. சொல்லி அந்த மாதிரி நைஸ், சாங் நைஸ். கம்போஸ் பண்ணி ம். ஸோ நம்ம ஆசைகள்லாம் ஒன்னொன்னா தீர்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஓகே. ஒரு இன்னும் ஒரு லவ் சாங்ஸ், லவ் படம் எல்லாமே டார்க் அண்ட் த்ரில்லர் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். ஸோ நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு ஹிம், சார் ஒரு லவ் சாங் பண்ணணும், உங்களுக்கு நான் ஆ. லவ் ஸ்டோரி இருந்தா பண்ணணும் ஆ. சொல்லி. நைஸ். பட் பீப்பிள் வந்து தே ஆர் சீயிங் ஹிம் லைக் தட். இப்ப விஆர், மேக்ஸ் அண்ட் இப்ப மார்க். அவர் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டிடியூட் வந்து அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போயிட்டே இருக்காரு. அந்த பேஸ் வாய்ஸ், ம், ம், அந்த ம். விஷயம் வந்து பாக்குறப்ப இட்ஸ் லைக் அந்த ஒரு மாதிரி த பேட் ஷா அப்படின்றத அவர் அப்படியே இஸ் ஜஸ்ட் ஆமா. ப்ரூவிங் இட் இன் தி ஸ்கிரீன். Yes, of course, of course. அவர் உங்களோட மியூசிக் கேரியர் லைக் இனிஷியலி விஆர்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கொலாபரேட் பண்றப்போ ம். அவருடைய இன்டென்ஷன் என்ன? பிகாஸ் அவர் நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. ஆமா, அண்ட் ஆமா. உங்களோட சவுண்ட்ஸ்கேப்ல அவர் கேட்டப்போ அண்ட் விஆரோட அந்த கதைக்களமே வேற மாதிரியான ஒரு ம், கதைக்களம். ம், ஸோ ம், ம். அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து ஒளிதவர் கண்டந்தேன்னு ஒரு படம், ம். ரக்ஷித் செட்டி ம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் படம். ம். அது நான் என்னோட 3rd ஃபிலிம் அது ம். நான் ம். ஒர்க் பண்ணப்போ. அந்த 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 படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அதில ஒரு பாட்டு இருக்கும். அந்த ம். பாட்டு வந்து கேட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பிக் ஓகே. பாஸ் ஷோக்கு. ம். இன்வைட் பண்ணி அந்த பாட்டு ப்ளே பண்ணி நம்மள ஓ வந்து வாவ். ம். ஃபெல்ஸ்டேட் மாதிரி ம். பண்ணியிருந்தாங்க. ம். என்னையும் ரக்ஷித் செட்டியும். ஸோ அப்பலேருந்து தெரியும். ம். ஆனா வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ம். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். ம். பட் விஆர்ல வந்து ஐ ஹேட் எ வெரி குட் ரேப்போ வித் அனூப் பண்டாரி, ம். டைரக்டர் ஆஃப் ம். ரங்கித்தரங்கா ம். ஒரு படம். தட் வாஸ் எ ஹியூஜ் ஹிட். ஹூ இஸ் த ஓகே. டைரக்டர் ஆஃப் விக்ராந்த் ரோனா. ம். ம். ஸோ நம்ம 2 பேர் இதுல ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. ஒரு பிக் ஹிட் இருக்குன்னு ஓகே. சொல்லி. ம். அண்ட் நான் வந்து வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பண்ணியிருந்தேன். ம். அவங்க ஏன்னா அவங்களும் மியூசிக் பண்ணுவாங்க. பட் ஓகே. இந்த படத்துக்கு இல்ல நீங்களே அஜனீஷ் நீங்களே ம். சாங் பண்ணுங்கன்னு சொல்லி, ஹி வாஸ் ம். கைண்ட் எனஃப் டு கிவ் மீ ஓகே. இது. ஸோ ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓகே. வொர்க் வித் கிச்சா சார். ஓகே. ஓகே. நைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து மியூசிக் எப்பயுமே மியூசிக்கு லாங்குவேஜ் கிடையாது. மியூசிக் வந்து நம்ம என்னைக்குமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். பட் அந்த ஒரு விஷயம் இருந்தது. இது வந்து சவுத்ல இருந்து வந்தது, நார்த் மியூசிக் அப்படின்னு. பட் நான் இந்தியால பார்க்குறப்போ லைக் எல்லாருமே செலிப்ரேட் பண்றது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து தே ஆர் செலிப்ரேட்டிங். யா. அண்ட் உங்க அப்பா மியூசிக்ல இருந்தனால ம். கண்டிப்பா ஹி இன்ட்ரோடியூஸ் யூ டு ரஹ்மான் சார். தி ஃபர்ஸ்ட் டைம் when you hear ரோஜா ஆர் எனி அதர் ஆல்பம் ஆஃப் ரஹ்மான் சார், the very first one. உங்களுக்குள்ள அந்த அந்த மியூசிஷியன் கண்டிப்பா இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐ வாஸ் லைக் மை ஏன்னா நமக்கு ஐ திங்க் ரோஜா வந்தப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சோம். ம். யூகேஜி, ம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ம். மேபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் குரூப்ல தான் இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அந்த அறிவு வந்து அந்த டைம்ல வந்து கேட்டது நமக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அந்த ம். சவுண்ட் ம். எல்லாமே. அதுக்கப்புறமா ரஹ்மான் சாருக்கு கிடைச்ச ஃபேம் இருக்கு இல்லையா? ம். ஈவன் இன் எ ஸ்மால் டவுன் நான் ம். வந்தது ம். பத்ராவதின்னு சொல்லி ஒரு ம். எ ஸ்மால் டவுன். அந்த இடத்துல அவங்க பத்தி பெருமையா பேசுவாங்க. சின்ன ம். பையனா ம். எப்படி பண்ணியிருக்காங்க மியூசிக் அப்படி சொல்லி ம். எங் நாங்க எங்க அப்பாவே லுக் அவுட் பண்றோம். ம். பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் மை டவுன். ம். அவங்க எல்லாம் வந்து புகழ்ந்து பேசும்போது நமக்கு ஒரு ஐகானா மாறிட்டாங்க அவங்க. ஓகே. என்ன ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி இப்படி பேசுறாங்களே! ம். அப்போதான் நமக்குள்ளார அந்த இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ம். ஓகே நாமளும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும். ம். அண்ட் வந்து அ எப்படின்னா ஐ வாஸ் எ மேட் ஃபேன். ம். லைக் மேடுன்னா ரொம்ப ஓகே. அந்த ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் பாட்டு கேட்பேன். ஓகே. அந்த லூப்ல போயிட்டே இருக்கும். ம். அந்த ஏஜ்ல என்னன்னு தெரியல. அவ்ளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ம். ம். அவங்க எஸ்பெஷலி அந்த அர்லி 90s டு மிட் 90s வந்த ம். பாடல்கள் இருக்கு இல்லையா? ம். 91லேருந்து 96, 97, 98 அந்த ம். அந்த ம். வந்து ம். டிகேட்ல வந்து ஹிந்தி ஆகட்டும் எல்லாமே ஒரு பைத்தியக்கார மாதிரி நாங்க கேட்பேன். ஓகே. ஸோ எங்க ஊர்ல வந்து ரஹ்மான் அண்ணா என்ன திரும்பி பார்ப்பாங்க. ஆ. ஏன்னா இங்க ஒரு பைத்தியம் இருக்கான் ஓகே. சொல்லி ம். அந்த அந்த மாதிரி தான். அப்போ ம். எல்லாம் நமக்கு அந்த இது கிடைக்காதுல்ல. போஸ்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது ம். ரஹ்மான் சார்து. ம். ஸோ அந்த கேசெட்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவீங்களா? அந்த டைம்ல கேசெட்ஸ். கேசெட் கலெக்ட் பண்ற அவசியமே இல்ல. ம். வீட்ல இருக்கும். நமக்கு அதெல்லாம். ம். பட் ஏன்னா நமக்கு போஸ்டர்ஸ் எல்லாம் ம். கிடைக்காது. ம். ஸோ நான் வந்து ஒரு தெலுங்கு பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அந்த ஓகே. தெலுங்கு அந்த அந்த பேப்பர கட் பண்ணிட்டு ஆ. என்னோட அந்த ஃபோட்டோ இருக்கு. ஓ வாவ்! ஓகே. இன்னும் ஆ. அந்த என்னோட ரூமோட ஆ. சுதீப் ம். சாரி ரஹ்மான் சாரோட ம். இத ஒட்டி நான் வென் ஐ ஓகே. கெட்டிங் அப் ஐ யூஸ்ட் டு சீ ஹிம். ஆத்தர ம். ஒட்டி வச்சிருந்தேன். ம். ஸோ அந்த அந்த மாதிரி அங்கேருந்து தான் ஒரு ஆசை. அந்த ம். நமக்கு தெரிஞ்ச பெரியவங்கள் எல்லாம் வந்து ரஹ்மான் சார் பத்தி அவ்வளோ பெருமையா பேசும்போது, ம். நாட் ஒன்லி இன் மியூசிக் ஸ்பிரிச்சுவலி அவர் வந்து இப்படியா, அப்படியா ம். அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப இதா அவங்கள பார்த்துக்கிறாங்க. இந்த ம். இந்த ஸ்டோரீஸ் நெறைய கேட்போம் இல்லையா? ம். ம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஓகே.
அண்ட் ரஹ்மான் சார் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? காந்தாரா ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ம். டு இன்டராக்ட் இன் வீடியோ கால். ஓ வாவ்! அப்போ ஓகே. வந்து அவங்க வந்து காந்தாரா பத்தி நல்லா அத ஸ்கோர் பத்தி நல்லா ம். பேசியிருந்தாங்க. ம். அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஓகே. ஸோ தட் வாஸ் ஹவ் வாஸ் த டே ஃபார் யூ அன்னைக்கு? ஐயோ! அது ரொம்ப ஏன்னா வி ஆல் லுக் அப் டு ஹிம் இல்லையா? ம். அவங்க வந்து நம்ம பாட்டு கேட்குறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு எனக்கு பெரிய விஷயம். ம். ஸோ அவங்க வந்து வீடியோ கால்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்கங்கிறது இட்ஸ் லைஃப் டைம் மூமெண்ட் ஃபார் ம். மீ. ம். ம். an icon coming and appreciating your work, அது வார்த்தையிலே சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா 25 30 வருஷம் ஆச்சா. ம். அப்போலேருந்து அவங்க பத்தி ஒரு கரெக்ட். பீயிங் எ ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஆ பிஃபோர் காந்தாரா அண்ட் ஆஃப்டர் காந்தாரா அஜினேஷோட அந்த கரியர்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் நான் பார்க்க முடியுது. உங்களால அத பார்க்க முடியுதா? அந்த காந்தாரா மேஜிக். அது வந்து டெஃபினட்டா தெரியும். காந்தரா ஏன்னா அது அது அப்படி போன அந்த வேகத்துக்கு ம். டெஃபினட்டா அ எனக்கு தெரியுது. பட் ம். என்னன்னா, நீங்க அங்கேயே உள்ளே இருக்கிறவாசி எந்த அளவுக்கு போயிருக்கு, என்ன ஹிட் ஆயிருக்கு, எல்லாரும் கேட்குறாங்க, பண்றாங்கன்னு தெரியும். ஆனா ம். எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணிருக்கு அந்தது இட் வில் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ம். ஆஃப்டர் 1 இயர், 2 ம். இயர் தான் நமக்கு தெரிய ம். வரும். ம். ஓஹோ! இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கான்னு ம். சொல்லிட்டு டெஃபினெட்லி இட்ஸ் எ வெரி பிக் சேஞ்சஸ். ம். உங்களுக்கு பிகாஸ் அந்த 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 படமா இருக்கட்டும், இட்ஸ் வெரி கனெக்டட் டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோல்ஃபுல் ஃபிலிம். நெறைய இடத்துலயுமே வந்துட்டு ரிஷப் ஷெட்டி வந்து பேசியிருக்கிறாரு. ம். உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அதுல ஃபீல் பண்ண சின்ஸ் யூ இன்டு த மியூசிக் அந்த அந்த ம். படத்தோட சோல் மியூசிக்ல இருக்கு. ம். அப்படின்றப்போ அது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அந்த Of course, ஸ்பிரிச்சுவல் of வைப். course, of course. And I'm personally I'm a very philosophical and ம். spiritual guy. அது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ம். காந்தாரா எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த அ அ ரொம்ப கஷ்டம் சொல்றது. ஒரு வார்த்தையிலே ஓகே. சொல்றது கஷ்டம். ம். எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க என்ன பண்ண போயிருக்கோம்னு ம். சொல்லி. இட்ஸ் எ டிவைன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாட் ஒன்லி மீ என்டையர் டீமுக்கு யாரெல்லாம் பண்ணாங்களோ, ம். எஸ்பெஷலி சின்ஸ் ஐம் மியூசிக்ல வந்து இன்வால்வ் ஆன வாசி ம். இட்ஸ் மோர் க்ளோசர் டு Yeah. காந்தாரான்னு சொல்ல ம். விருப்பப்படுறேன். ம். அதோட வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மேஜிக் டேஸ் ம். ஒர்க் பண்ணும்போது, ஈவன் ஃபார் காந்தாரா 1 அண்ட் சாப்டர் 1 ஆல்சோ. ஓகே. உங்களுக்கு அந்த அந்த விஷயம் ஃபீல் ஆச்சா? லைக் இப்போ நம்ம ஒரு 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 பர்ட்டிகுலர் போர்ஷன் நம்ம மியூசிக் ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்றப்போ, ம். யூ டிட் எனி பிரிப்பரேஷன்ஸ் இல்லன்னா ஒரு ஓப்பன் மைண்டட் ஆர் வாட் ஹேப்பன் பிஃபோர் கம்போசிங் மேபி இல்ல காந்தாரா ரிலீஸ் ஆன பிறகு தான் எல்லாமே பட் என்ன அந்த எஸ்பெஷலி பூத்தக்கோல அந்த போர்ஷன் வந்தப்போ, ம். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தது. ஏன்னா ம். அவங்க போடுற அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், ம். அந்த தெய்வ சாதனங்கள் ம். ஆகட்டும், அது எல்லாமே வந்து அ ஒரு ப்ரிப்பரேஷன்ஸோட தான் அத அப்ரோச் பண்ண முடியும், டச் ம். பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அ ஒரு அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ம். வந்து அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஓகே. அவங்க அவ்ளோ சீரியஸா பண்ணும்போது, ம். அதுக்கு பாடல் பண்ணும்போது நானும் அப்படிதான் என்ன இருக்கணும்னு சொல்லி, கண்டிப்பா. ம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த என்ன இருந்ததோ, அது வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் ஓகே. சரி ஒரு 10 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லி ம். நான் பண்ணேன். பட் ஓகே. அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் லைக்? ஆனா வந்து இப்போ நான் ஒண்ணும் இல்ல. இப்போ நாங்க ஒரு ஐயப்ப சுவாமி மாலை போடுறோம்னா, ம். நாங்க ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கும் இல்லையா? கரெக்ட். காலையில எந்திச்சு நாங்க குளிக்கிறோம், ம். பூஜை பண்றோம். ம். அந்த அந்த மாதிரி நான் வந்து அதே டிசிப்ளின் தான் நான் வந்து ம். அ ஃபாலோ பண்ணேன். ஓகே. பட் நான் ஒரு 10 டேஸ் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். பட் அது வந்து ஒரு 30, 40, 50 டேஸ் வரைக்கும் ஓகே. ஒரு போயிடுச்சு. மண்டலம் ஆயிடுச்சு ஒரு அப்போ. மண்டலம் ஆயிடுச்சு ஆ. அது. அந்த அந்த மாதிரி. ஏன்னா ஓகே. அவ்வளோ ஈஸியா பண்ண ம். அ மு முடியல. அந்த ம். பாடல் ஆகட்டும். ம். இல்ல இட் டுக் இட்ஸ் ஓன் டைம். ஓகே, ஓகே. அண்ட் குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு உங்களுக்கு வந்து வென்ட் டூ ஆஸ்கர் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போச்சு 2015ல. அந்த மூமெண்ட் எப்படி? இட் வாஸ் நாட் வென்ட் அடுத்த கட்டத்துக்கு போலனாலும் பட் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஜோனுக்கு வந்தப்போ ஹவ் யூ ஆமா. ஃபெல்ட்? தட் வாஸ் எ வெரி என்ன சொல்றது, நமக்கு ஒரு டேஜா வு ஃபீல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். இப்போ ஒரு சில விஷயங்கள் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் நடக்கும்போது ஒரு அமேஸ்மென்ட் இருக்கும் இல்லையா? அந்த அமேஸ்மென்ட் தான் இருந்தது. ம். ஆக்சுவலி இன் 2006 என்னோட பார்ட்னர் பாபின்னு ம். சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் அவங்கள. ஓகே. ஐ வாஸ் எ புரோகிராமர் தென். ஐ யூஸ்ட் ஓகே. டூ புரோகிராம் ஃபார் த அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் ம். எல்லாமே கீபோர்ட் செஷன் ம். மியூசிஷியனா ம். ம். வாசிச்சுட்டு இருந்தேன். அவரு அவரும் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ ஓகே. அவங்களோட ஒர்க்குக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ம். இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. குட் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ம். டூ இட். ஓகே. ஐ வென்ட் அண்ட் ம். த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஷி டோல்ட்
அஜு, நீங்க இஃப் யூ ஃபோக்கஸ், இஃப் யூ கான்சன்ட்ரேட் ப்ராப்பர்லி, ஹூ நோஸ் யூ மே வின் அன் ஆஸ்கர் ஒன் டே அப்படின்னு ம், சொன்னாங்க. ம். இட் இஸ் வாஸ் இன் 2006. ஓகே. என்னடா இது நம்மளே பார்த்து ஒருத்தர் இப்படி சொல்றாங்களே ஆ. அப்படின்னு சொல்லி, ம். அப்புறமா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு நல்ல விஷயத்தை நாங்க நம்பணும். ம். வந்து எனிதிங் மே ஹேப்பன்னு யூ சொல்லுவாங்க இல்லையா. பிலீவ் அந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எஸ் எஸ் ஓகே. பண்ணிருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு. ம். ஸோ திஸ் வாஸ் தட். ஓகே. ஸோ 2006 அப்படின்னு சொன்னாங்க. 2015 வந்து இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ம். விச் நான் வந்து யோசிச்சு கூட இருக்கல. ம். அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும்னு சொல்லி. ம். ஆமா, சம்வேர் இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு விஷயம் வந்து அங்க வரைக்கும் போகுதுன்னு இது சம் சைன் இல்லையா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஹூ நோஸ் என்ன வேணும்னு Yes, ஆகலாம் yes, இல்லையா. yes. ம். I'll be a very very optimism for everything. Okay, okay. நல்ல விஷயங்களுக்கு மட்டும் Beautiful. I'll be Okay. very optimism. நீங்க எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு 100 விஷயம் வரல. எதுக்கு இல்ல இதனால ம். கிடைக்காம போகலாம், அதனால என்ன. ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் வை, ஏன் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது ம். ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எனக்கு எந்த விஷயமும் கிடையாது என் ம். மனசுல ம். இல்லையா. கிடைக்கணும்னு நினைக்கும் போது நிறைய ம். ஆப்போசிட் தாட்ஸ் வரும். ம். ஏன் கிடைக்கக்கூடாது ம். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த ரீசனும் தெரியல. ஆமா, Okay. ஏன் அஜினிஷுக்கு கிடைக்கக்கூடாது ம். இல்லை ஏன் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு முன்னாடி போயிட்டு இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வைடன் ஓப்பன் ஆயிடுச்சு. லைக் மக்கள் வந்து ஓடிடிக்கு அப்புறம் ஐ மீன் இன்னைக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் ஆஃப் ஃபிலிம்ஸுமே ரெஸ்பெக்டாக பார்க்குறோம். இப்போ காந்தாரோட சக்ஸஸே வந்து பேன் இண்டியா ஃபிலிமாக அது மாறுச்சு. அது இனிஷியலி இது வந்தப்போ அது ரொம்ப சின்னதாக ஐ மீன் மக்களுக்கு தெரியல. பட் அது வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வட ஆஃப் மவுத்தில் காந்தாரான்னு ஒரு படம் நல்லா இருக்குன்னு பேச பேச அந்த படத்துடைய க்ரோத் அப்படின்றது பேன் இண்டியா ரேஞ்சுக்கு பெருசாச்சு. ஸோ இந்த பேன் இண்டியன் ஸ்கோப்பா இப்படி வர்றப்போ மியூசிக்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தமன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. இப்போ அனிருத் மியூசிக் பண்றாரு அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் தமன் வந்து தெலுங்கு தாண்டி தமிழ்ல வந்து ஷைன் பண்ண முடியல அப்படின்றது இருக்கு. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் தட் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் ஃபெல் பண்றீங்களா? இல்லை, எனக்கு சில டைம்ல ஃபீல் ஆயிருக்கு எனக்கு அந்த மாதிரின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பண்ண பாடல்கள் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பயங்கர ஹிட் ஆகும். இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மற்ற லாங்குவேஜ்ல அந்த மாதிரி பண்ணாது. யார் பண்ணாலும் இப்போ அனிருத் பண்ணாலோ தமன் அவர் பண்ணாலும் நிறைய பேன் இண்டியன் டப்போ கன்னடக்கும் ஆயிருக்கு, இதாயிருக்கு. வெரி ஃபியூ ஹேவ் ஒர்க்ட். ஓகே, பட் என்னன்னா சில பாட்டுல வந்து அந்த அடிஷ்னல் பிளஸ் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வராக ரூபம் பாட்டு எடுத்தீங்கன்னா the lyrics also வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அசோசியேட் வித் கர்நாடிக் கிளாசிக்கல். திஸ் இஸ் விச் இஸ் மோஸ்ட் காமன் இன் த்ரூ அவுட் சவுத் இந்தியா. ஸோ அந்த அதுக்கு வந்து த ரீச் வாஸ் அப்படிதான் அந்த பிகாஸ் ஆஃப் த லிரிக் வந்து கர்நாடிக் கிளாசிக்கல். அப்புறம் லிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அந்த சவுத் இண்டியனிஷ் ஃப்ளேவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வராக ரூபம், தெய்வ வரிஷ்டம் அப்படின்னு சொல்லி ரூட்டடாக இருக்கிற மாதிரி அந்த கனெக்ட் ஆகணும், நம்மளுதுன்னு கனெக்ட் ஆகணும். ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு டெம்போ இருக்கும், ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் டே இருக்கும். ஆக்சுவலி இருக்கா இப்போ கன்னடா, தமிழ், தெலுங்கு? ஆமாம் இருக்கு. Only few music directors like Ilayaraja sir வந்து அதுல he has been 100% successful. ஏன்னா he has a greatest hits in all the languages. Yes. So only few music directors has that. And அதுக்கு நிறைய மேபி அது அவங்களோட அவங்களோட மெச்சூரிட்டி, அவங்களோட மியூசிக்கல் டேலண்ட். ஸோ he கிராப்ஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை அந்த லாங்குவேஜ்குள்ள போய் அங்கே ஒரு ஹிட் கொடுக்க, அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு ஹிட் கொடுக்கறது இருக்கு இல்லையா, பெரிய சேலஞ்ச். அண்ட் எஸ்பெஷலி இன் மெலோடிஸ் சாங்ஸ், மெலோடி சாங்ஸ் எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லாங்குவேஜ் பாருங்கள். தெலுங்குலேயே அவங்க ஹிட்ஸ் இருக்குது, கன்னடாலே ராஜ் சார் ஹிட்ஸ் இருக்குது, அண்ட் வித்யாசாகர் சார் அவங்களையும் நிறைய ஹிட்ஸ் இருக்குது. கன்னடால எல்லாம் மலையாளத்திலே இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது. ஸோ அந்த 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 மாதிரியான ஒரு இது பார்த்துருக்கேன் நான். பட் இப்போ வந்து பேன் இண்டியான்னு சொல்லும்போது ஒரே படத்தோட சாங்கு அதே டியூன் இந்த லாங்குவேஜுக்கு பண்ண டியூனே இன்னொரு லாங்குவேஜில் போய் ஹிட் ஆகுறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா பீப்புள் வுட் லைக் டு லிசன் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ். நான் அது பார்க்கும்போது ரொம்ப பாப்புலர் ஆகலாம், அதுக்கு ஒரு இது என்ன அந்த லாஜிஸ்டிக்கலி அந்த பாட்டுக்கு வியூஸ் ஆகலாம். பட் உண்மையாக நமக்கு மாசஸுக்கு ரீச் ஆயிருக்கான்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி ரேர்.
ஒரே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. பட் இஸ் இட் மோர் லைக் பர்சனல் பிராண்டிங்? பட் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறவர் இஸ் மோர் இன்டு பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஆனா இன்னைக்கு நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் தேர் கமிங் இன் ஃப்ரண்ட். இப்போ அனிருத் கான்சர்ட் நடக்குது, ரஹ்மான் சார் கான்சர்ட் நடக்குது, வித்யாசாகர் கான்சர்ட் அண்ட் கான்சர்ட் எல்லா பக்கமும் கான்சர்ட்ஸ். ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அப்ஃப்ரண்ட்ல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைக் இந்த ஃபேஸ். ஆமாங்க. ஏன்னா வந்து இப்ப அனிருத் அப்படின்னு சொல்லும்போது, மியூசிக் ஃபார் சம் டைம் மியூசிக் வில் லீட் எ மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறமா ஒரு ஒரு நேம் வில் ஸ்டார்ட் லீடிங் ஹிஸ் மியூசிக் இல்லையா? இட்ஸ் டெஃபினெட்லி வைடர் ரீச்ன்னு பார்க்கும்போது தட் 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 இஸ் இப்போ ரெஹ்மான் சார் மியூசிக் தான் சொல்லுவோம் நாங்க. நாங்க ரோஜா படத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரெஹ்மான் சார் மியூசிக் ரோஜா படத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெஹ்மான் சார்ங்கிற ஒரு பேர் வந்திருக்கு இல்லையா? இப்போ ஒரு பேர் தான் வேணும், ஒரு லீடர் தான் வேணும் இப்போ நமக்கு. ஸோ அந்த மாதிரி தட் வில் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அப்புறமா அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கு சார்ந்த என்னென்ன ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து வில் கெட் பூம். வி நீட் ஸ்டார்ஸ். வி நீட் சிங்கர்ஸ்லயும் ஸ்டார்ஸ் வேணும். Can we expect your concert? Yeah, we are planning in 2026. சூப்பர். Yes. வெயிட் பண்றோம். அப்ப ஐ திங்க் தட் going to be a காந்தாரா பிளாஸ்ட் மாதிரி ஐ திங்க் உங்களோட கலெக்ஷன்ஸ் நிறைய அதுல இருக்கு. பிகாஸ் we from தமிழ் ரொம்ப நாங்க காந்தாராவை அதிகமா பார்த்தோம். காந்தாராவுடைய மியூசிக்ஸ் கேட்டு ரசிச்சிருக்கோம். அண்ட் தென் ஐ திங்க் மகாராஜா ஆல்சோ டிட் பிளேட் a great ரோல் உங்களுடைய கரியர்ல. இப்போ நான் அதுக்கு தான் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கம். உங்களுடைய தமிழ் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் வித் நித்திலனோட ஒவ்வொரு படங்களையும் எப்படி நான் பிளாட்ஃபார்ம் குரங்கு பொம்மை அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நடந்தது நித்திலன் அண்ட் யூ? நான் வந்து உளிதொரு கண்டத்தேன்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா? வித் அந்த படத்தோட அவங்களுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது எனக்கு நான் எப்படி அந்த படத்துக்கு வந்தேன்னு சொல்லி. ஐ வாஸ் சப்போஸ் டு டூ எ மூவி வித் விதார்த் பிஃபோர் குரங்கு பொம்மை ஒரு படம். ஸோ அப்போ அந்த படத்தோட பாசிபிள் மியூசிக் டைரக்டர்ஸோட லிஸ்ட் கொடுத்தப்போ அந்த கடைசி பேர் என்னோடதா இருந்தது இதில். ஸோ இது யாரு அப்படின்னு சொல்லி நிதிலன் கேட்டாங்களா? இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் உளிதொரு கண்டத்தேன்னு ஒரு படம். அது அவங்களுக்கு எனக்கு வேணும், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் வந்து ஸோ அப்படிதான் வந்து பட் அந்த படம் ஆகலை. குரங்கு பொம்மைனாலே என்னோட டெபியூ ஆச்சு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா அவரோட படங்கள் பண்ணிருக்கீங்க. மகாராஜா பண்ண மேஜிக் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் சவுண்ட்ஸ் மாறுது அப்படின்றப்போ கமிங் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இந்த ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறது அப்படின்றதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம், டெஃபினெட்லி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தமிழ் ஆடியன்ஸோட இது பல்ஸ் எனக்கு புரிஞ்சது வந்து நெஞ்சில் மாமலைன்னு ஒரு பாட்டு நான் பண்ணேன் நிமிர் படத்துக்கு. அந்த பாட்டு அது அப்புறமா எப்போதும் உண்மையில் ஞாபகம் சொல்லி 2 பாட்டு பண்ணேன். பட் நெஞ்சில் மாமலை கிடைச்சதுல வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்தது. நம்ம ஒரு லிசனா இருக்கிறது வந்து ஓகே. பட் கம்போசிங் ஃபார் எ டிஃபரண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வேற ஸ்டேட்ல வந்து ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே இந்த மாதிரி அந்த மெலோடி வந்து நல்லா ஒர்க் ஆகும், பிடிக்குது ஜனங்களுக்குன்னு சொல்லி. ஸோ அப்போலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஐ ஷிஃப்டட் மை மைண்ட். என்னோட மைண்ட் செட் வேற போலே ஆச்சு எனக்கு ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா மகாராஜா வந்தீங்கன்னா சாங்ஸுக்கு நமக்கு ஸ்கோப் இல்லை. தேர் இஸ் நோ ஸ்கோப் இந்த சாங். பட் ஒன் பாட்டு இருந்தது. ஸோ அப்பா மகளோட ஒரு பாண்டிங் காட்டணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த டியூன் கம்போஸ் பண்ணது. அண்ட் அபவுட் ஷெட்டி பிரதர்ஸ், அவங்க 2 பேருமே ரிஷப் ஷெட்டி அண்ட் ரக்ஷித் 2 பேருமே இன்னைக்கு கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பாண்டை நீங்க பார்க்க முடிஞ்சது, அந்த பாண்ட் பிட்வீன் தெம். ஏன்னா நீங்க 2 பேரையும் ஒர்க் இல்ல. ஆமாம், நாங்க எல்லாம் ஒரு கேங் தான். பாண்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அராஜகம் தான், எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணீங்க? லைக் 3 பேர் சேர்ந்து லைக் சினிமா தாங்க, சினிமா தான். ஒருத்தரை வந்து காலை புல் அவர் லெக்ஸ் சினிமா பேசுவோம், சண்டை போடுவோம், ஒருத்தர் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், நீ அப்படி பண்ணல, நீ இப்படி பண்ணல, இது அந்த மாதிரி. சினிமா விட்ட வேற எதுவுமே இருக்காது, வேற எந்த நான்சென்ஸும் இருக்காது பேசும்போது. சினிமா தான். அப்புறமா ஏதானும் அந்த சீக்கிரமா ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒருத்தர், இல்லை டைம் எடுத்து பண்ணணும் ஒருத்தர். நான் வந்து சரி இப்போ ஒருத்தர் முடிக்கல, இன்னொருத்தர் முடிங்க, நான் மியூசிக் பண்ணணும்னு நான் இந்த மாதிரி தான். ஸோ அப்படிதான். பட் இப்போ வந்து திங்ஸ் ஹேவ் சேஞ்ச் நவ் சின்ஸ் ரிஷப் ஹேஸ் இப்போ காந்தாரா பிஸி இருக்காங்க, ரக்ஷித் இஸ் ரைட்டிங் ரிச்சர்ட் ஆண்டனி.
ஸோ ஆனா 2 பேரோட சினிமா ஸ்ட்ரக்சரே ரொம்ப வேற மாதிரி. லைக் ஆமாம். அவருடைய ஸ்டைல் அண்ட் இவரோட ஸ்டைல் கம்ப்ளீட்லி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல். 2 பேருக்கு நடுவுல நீங்க இருக்கிறப்போ எப்படி இருக்கு அது? பிகாஸ் அந்த வொர்க்கிங் ஸ்டைல். ஒர்க்கிங் வந்து நமக்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்டைல் உருவானது அது. ம். ஆக்சுவலி வந்து ரிஷப் வாஸ் இன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரக்ஷித் செட்டி ம். வென் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் உளிதோர் கண்டன்ட். ம். ஸோ எல்லாருமே ஒரு அன்கன்வென்ஷனலா தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் நாங்க கட் பண்ணும்போது, அவர் ஒரு பஞ்சஸ் கேட்டாங்க. ம். 4 பஞ்சஸ் குடுங்க அர்ஜுன். நான் எடிட் பண்ணி குடுக்குறேன். நீங்க ம். மியூசிக் ம். பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த பஞ்சஸ் பண்ணி குடுத்தேன். அவங்க போனாங்க. எடிட்டர் கூட உட்காந்தாங்க. ம். வாங்கல. அவங்க ஃபோன் பண்ணி நைட்டு எனக்கு காலைல முடிக்கணும் அஜு. ஓகே. குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ம். வாங்க உட்காரலான்னு சொல்லி, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸுக்கு ஒரு எடிட் இருந்தது. ம். நான் அதுக்கு மியூசிக் பண்ணிட்டு, நான் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மியூசிக் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். இப்படி மியூசிக் போனா நல்லா இருக்கும் ஓகே. பாருங்கன்னு சொல்லி. ம். ஸோ அவங்க வந்து அந்த 10 செகண்ட்ஸுக்கு எடிட் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 செகண்ட்ஸ் எடிட் பண்ணி ஆ. எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுப்பாங்க. ம். இந்த மாதிரி தான் நாங்க அந்த ஃபுல் ம். ஃபுல் இது பண்ணோம். ஓகே. ஹோல் படமுமே அப்படிதான் ஆகும். ம். ம். எனக்கு ஒர்க் பண்ணும்போது 40 மினிட்ஸ்க்கு ஒரு ரீல் குடுப்பாங்க. நான் ஓகே. மியூசிக் பண்ண பிறகு ம். மியூசிக் வச்சுட்டு அவங்க 20 மினிட்ஸ்க்கு அத இறக்குப்பாங்க. ஓ! ஓகே. மறுபடியும் எனக்கு குடுப்பாங்க. ஆ. நான் வந்து அந்த 20 மினிட்ஸ்க்கு மறுபடியும் இது ரீல் ரொம்ப ஒர்க் புதுசா பண்ணி இருக்கே. அ இது ஆ. நமக்கே வந்து உருவான ஒரு பேட்டர்ன் ம். அது. ஓகே. எஸ்பெஷலி வித் ரக்ஷித் செட்டி. ஓகே. ரிஷப் அப்படி கிடையாது. ஆ. ரிஷப் ஒண்ணும் இல்ல. என்ன வேணும்னா எனக்கு ஹிட் சாங் வேணும். ஆ. அவங்க அவ்வளோதான். ஆ. அவங்க அதெல்லாம் கேட்க ம். மாட்டாங்க. அர்ச்சனா இது எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ம். ஒரு ஹிட் சாங் வேணும். அது ம். அப்படி குடுங்க. ஆ. எனக்கு கேட்கும்போது எனக்கு அது ம். சூப்பரா இருக்குன்னு இதாகணும். நீங்க என்ன அப்ப சுத்தி குடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு சூப்பர்ன்னா எனக்கு சூப்பர் தான் அதுன்னு ஆ. சொல்லி. அவங்க அந்த மாதிரி. ம். ரக்ஷித் செட்டி வந்து அந்த மாதிரி கிடையாது. ம். ஹி இஸ் வந்து அந்த கட்ஸா இருக்கணும். அந்த ம். டெம்போலே இருக்கணும். ம். தட் இஸ் சூப்பர் ஃபன். அந்த மாதிரி ஒர்க் பண்றது. ஓகே. ஏன்னா எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சைமல்டேனியஸா நடக்கும். ஓகே. பட் அவங்க 2 பேருமே சேலஞ்சிங் தான் எஸ்பெஷலி உங்களுக்கு. மீ அண்ட் ரக்ஷித் செட்டி ஒர்க் ம். பண்ணும்போது. ம். ம். பட் ரிஷப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில் தான். ஹிட் சரி. குடுத்தா போதும். என்ன ஹிட் பண்ணு ஹிட் குடுத்தா என்ன போதும். வேணா பண்ணிக்கோ. எனக்கு காதுக்கு கேட்கும்போது நல்லா இருக்கணும். அவ்வளோதான். பட் ரக்ஷித் இஸ் குவைட் டஃப். டஃப் இல்ல. ஃபன். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபன். ஃபன். அது வந்து அவங்களுக்கு அ ஹி ஹி வாண்ட்ஸ் சம்திங் நியூ. எவ்ரி டைம் ஹி வாண்ட்ஸ் சம்திங் நியூ. ம். நியூவா இருக்கணும். ம். ஈச் அண்ட் எவ்ரி சீனுக்கு நியூவா இருக்கணும். ம். அந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ம். அண்ட் ஹி ஒன்லி எடிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹி சிட்ஸ் ஃபார் த எடிட்ஸ். ஓகே. அந்த மியூசிக்கோட பார்த்து கேட்டு ம். நான் ஒரு மியூசிக் பண்ணி குடுத்தேன்னா, மறுபடியும் நீ உட்கார்ந்து அத எடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். அந்த டெம்போக்கு சிங்க் பண்ணிட்டே ம். இருப்பாங்க. ம். தட் இஸ் அது வேற லெவல் ஃபன் ஒர்க் பண்ணும்போது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். ம். நாங்க ஒரு ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம். அங்க ஓகே. இல்லாமலேயே ஆ. நாங்களும் ஒரு உழைப்பு போட்டு ஆ. ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க ம். கூடன்னு சொல்லி. அதுதான் அது கிக் அது. ம். அப்படி ஒர்க் பண்ணும்போது. ஓகே. ஓகே. அண்ட் உங்களோட 50வது படமே வந்து வித் அன் இன்ட்ரஸ்டிங் ஆக்டர் அண்ட் டைரக்டர் உபேந்திரா சார். எஸ். யுஐ அப்படின்ற ஒரு படம் விச் யா. இஸ் லைக் அந்த ட்ரெய்லர் நான் ஆக்சுவலி ஐ குடன்ட் ஏபிள் டு வாட்ச் த மூவி. பட் அந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு அவரோட தெரிஞ்சுது. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆமாமா. இட் லுக்ஸ் லைக் வே அஹெட். வேற ஒரு யா. மாதிரியான ஒரு ம். டைரக்டர் அவரு. ம். அவரோட ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு வேற ஒரு பரிமாணம் தெரிஞ்சதா? லைக் ஐயோ! அது வேறங்க. உப்பி சார் எல்லாம் அந்த தாட் ப்ராசஸ் கதையே இல்லைங்க. அதுதான் படம் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆ. நான் கதை சொல்லிட்டு இருக்கிறதே டோன்ட் கெட் லாஸ்ட் இன் த ஸ்டோரி ஆ. அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. நான் மறுபடியும் ஸ்டோரி சொன்னா, ஆ. அது வந்து ஹிபோக்ரசி ஆயிடும். ஆ. ஸோ எனக்கு தேர் இஸ் நோ ஸ்டோரி. ம். மத்தவங்க ஸ்டோரியில நீங்க வந்து டோன்ட் கெட் லாஸ்ட் இன் அதர் ஸ்டோரிங்கிறத ஸ்டோரியான வாசி. ம். நான் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். தேர் ஓகே. இஸ் நோ ஸ்டோரி இன் யுஐ. நீங்க புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆ. இதுதான் எனக்கும். பட் தட் வில் பி வெரி வெரி சேலஞ்சிங்ல. கண்டிப்பா அவரோட எஸ், எஸ். ஐடியாலஜிக்கு. யா. அது வந்து அவங்களோட மூவி இதுக்கு வந்து உங்களால ட்ரெடிஷ்னலா மியூசிக் போடவே முடியாது. ம். அவங்க அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ். ம். கதை ஓகே, இங்க எமோஷன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது. ம். அந்த இடத்துல அவங்களுக்கு கேட்கும்போது கரெக்ட்டா இருக்கு தோணுனா போதும் அவ்வளோதான். இந்த ம். எமோஷனோ ம். அங்கே போயிட்டே இருக்கும். ஒரு சீன் போயிட்டே இருக்கும். அங்க ம். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஏதோ அ ஒரு மியூசிக், ஒரு கிரேசி மியூசிக்கோ ம். இல்லன்னா ஒரு யூனோ அ அ என்ன சொல்றது? ஒரு ஸ்க்ரீம் பண்ணி ஏதோ ஒரு ஓகே. மியூசிக் வந்தா ம். அவங்களுக்கு இது நல்லா இருக்கே! ஆ. இது இங்க போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஓகே. மாதிரி அவங்க. ம். பட் அந்த இஸ் வெரி சிம்பிள் அந்த மாரியா?
வெரி வெரி சிம்பிள், ம். வெரி சிம்பிள். அண்ட் அவங்க தாட் ப்ராசஸ்களை மேட்ச் பண்ணவே ம். முடியாது. ஏன்னா ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்டு சம்திங் நியூ. ம். சம்திங் இப்போ இதானே கேட்பாங்க, அந்த சவுண்ட் கேட்பாங்க, ம். அந்த சவுண்ட் நீங்கள் போடலாமா, ம். இந்த மாதிரி இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ம். ம். நீங்கள் ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டுலாம் மியூசிக் பண்ணவே முடியாது. ஓகே. அவங்க ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் பண்ண சவுண்ட் இருக்கும். ம். அப்படி ஆ. இது 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 வேணும், இந்த சவுண்ட் எனக்கு அங்கே வேணும்னு சொல்லி ஆ. படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு 2 நாள் அதுலேருந்து வெளியில வரவே முடியாது. ம். அவங்க உப்பி சார் அந்த அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ம். உப்பி சாரோட. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப ரிஷப் ஷெட்டிக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ காந்தாரால கிடைச்சது. ம். ரக்ஷித்துக்கு எப்போ அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? லைக் லைக் தட் சாலிட் திங். ஹி இஸ் நாட் த கை ஹூ ஹிட் குடுக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ற ஒரு ம். டைரக்டர் அப்படியே கிடையாது. அவருக்கு ஆப்போசிட். ஆ ரிஷப்க்கு அப்புறமா ஆப்போசிட். அவங்க ரக்ஷித் செட்டி ஹி டஸ் திஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். ம். ஃபார் சேக் ஹி இஸ் நாட் கோயிங் டு டைரக்ட் ஆர் ஆக்ட் அந்த மாதிரி இல்ல. ம். அது அவங்க வேற ரக்ஷித் செட்டி இஸ் எ டிஃப்ரெண்ட் பர்சன். ம். அந்த மாதிரி எல்லாம் யூ நீட் கட்ஸ் டு லிவ் லைக் ஹிம். ஓகே. Without any fear, without any uh, ஃபார் எக்ஸாம்பிள் ரக்ஷித் செட்டி, நான் கேள்விப்பட்டதில்ல. இப்போ ம். நிதிலன் ம். சுவாமிநாதன் அவர்கள், தியாகராஜ் குமாராஜ் சார் ம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்கள பார்க்கும்போது, அவங்க பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது, ஃபார் சேக் தே ஆர் நாட் கோயிங் டு ம். அது ஒரு மூவி. பயங்கர பேஷன். இன்னைக்கு ஒரு டேட் ஒருத்தரோட டேட் கிடைச்சது, ஒரு படம் பண்ணலாம் அப்படி இல்ல. ஸோ அவங்களுக்குள்ளார இருந்து அவங்க லைஃப்ல இருந்து எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஹி டிட் சார்லி. Charlie did very Yeah. good national wide, and then he did Saptasagara. So That's also very big. that's a big film, and there is a reason for doing Rakshit, and he's writing, he's taking his time and he's writing. Uh, so I think he's that kind of person, Rakshit Shetty. And moreover இன்னைக்கு the people உடைய musical thing வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. They are more into this reels format, hook steps, குட்டி குட்டியா அந்த 30 seconds அந்த ஒரு பீட் அப்படின்ற மாதிரி இருக்கு. வாட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அபௌட் தட்? Lately I'm feeling it's spoiling the the அந்த ஒர்க் ப்ராசஸ் ஆகட்டும், டேஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆகட்டும், அது ரொம்ப அது இட்ஸ் ஸ்பாயிலிங் கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கா. எவ்ரிபடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் 130 seconds ஆஃப் த சாங். நான் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் அது. பட் லேட்லி எனக்கு என்ன புரியுதுன்னா, அது வந்து இட் இஸ் ஸ்பாயிலிங் the creativity, the process, the song. It's all because urgent பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பாட்டு முடிக்கிறதும் அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா அண்ட் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி அந்த இடத்த ஹுக் ஸ்டெப்பாக மாற்றி அந்த இடத்த ப்ரமோட் பண்ணி அதனால சாங்கை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம்னு. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு சே, பட் லேட்லி ஐம் நாட் ஃபீலிங் தட் மச் ஹாப்பி டு ஒர்க் லைக் தட். ஒரு சாங்னா ஒரு ஃபுல் சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணணும். That full song has to get the credits, not the one part of the song. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதனால இந்த பாட்டு ஹிட் ஆச்சு, அந்த ஹுக் ஸ்டெப்னால இந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அது அப்படியெல்லாம் வரும்போது எத்தனையோ மியூசிஷியன்ஸ், எத்தனையோ சிங்கர்ஸ், தே ஆர் புட்டிங் இஸ் தேர் ஹோல் லைஃப் இன் ப்ராக்டிஸிங். இதெல்லாமே கடைசியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சாங்னால இப்படி அப்படின்னு அதுக்கு கன்ஸ்டன்ட் ஆகிடக்கூடாதுங்கிறத எனக்கு I started feeling. Okay. So we should do something else. The music directors should do come up and do அதை மீறி நாங்கள் எதானும் பண்ணி அந்த ஒரு அந்த மியூசிக்கோட அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த மியூசிக் கம்போசிங் நாங்கள் வந்து we have to காப்பாற்றணும்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ரகுமான் சார் கூட ஒரு ஸ்டேஜில் சொன்னார், அனிருத் கிட்ட சொன்னார், லைக் நிறைய கிளாசிக்கல்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்ற விஷயத்தை எம்பசைஸ். பிகாஸ் அடுத்த ஜென்க்கு இந்த கிளாசிக்கலோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொண்டு வந்தார். ஐ திங்க் அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கூலியில் வந்து கொக்கி தீம்ல நிறைய கிளாசிக்கலை தூக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். திங்க் யூ ஹேட் அந்த இட் வாஸ் வெரி நைஸ் தீம். அது அதான் ரஹ்மான் சார் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நம்மளோட பேஸ் இருக்கு இல்லையா. நம்ம பிளட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரஹரூபம் வை இட் ரீச்ட் பிகாஸ் எவ்ரிபடி வந்து they know classical, Carnatic classical, so it is reaching. So after maybe from early
லேட் 2010s ஒரு 2011 அந்த டைம்லேருந்து அந்த கிளாசிக்கல் கம்போசிஷன்ஸ்ங்கிறது ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அந்த கேப் தான் மேபி வரஹரூபம் மைட் ஹவ் ஃபில்ட் அப்படின்னு சொல்லி அதாகட்டும் இப்போ சாப்டர் 1 பிரம்ம கலஷா சாங் ஆமா இதெல்லாம் வந்து அந்த கேப் தான் ஃபில் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் a gap and people all the music directors should again revisit classical compositions ஓகே again. காந்தாரா சாப்டர் 2 எப்படி இருக்க போகுது? will it be more massive than chapter 1 and காந்தாரா what going to be? Yeah, ரிஷப் knows that. பட் அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து கிரேசியா இருக்கு. அவங்க த வே ரிஷப் ஹஸ் அந்த எப்படி மைண்ட்ல வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஐ திங்க் இட் வில் பி மோர் ஃபன் மோர் இது காந்தரா ஒன்ல இருந்த ஒரு ஃபயரி இது வந்து அந்த சாப்டர் 2ல பார்க்கலான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் மிஸ்ஸிங் சிவா இன் காந்தாரா. ஓகே because we are so much waiting ஏன்னா காந்தாரா பண்ண மேஜிக் வந்து இன்னைக்கும் அந்த pan world people are still talking about காந்தாரா. ஏன்னா இன்னைக்கு அந்த படம் பண்ண ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் திங்கிங் ஓகே இந்த மாதிரி நம்ம ரூட்டுக்கான ஒரு படம் அந்த ரூட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான படமா காந்தாரா played a major role and of course நம்ம இன்னொரு பக்கம் மார்க் இஸ் கோனா கெட் ரிலீஸ்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி தி அதர் சைட் வேற ஒரு ஷேட்ல உங்களோட வேற ஒரு சவுண்ட் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாட்ஷா அவரை வந்து இன்னும் வேற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு எலிவேஷனா இருக்கு. வாட் we can expect from மார்க் ஃபைனலி? மார்க்லேருந்து யூ கேன் மோர் பேசி மோர் மாசி with more action and a very emotional cinema expect பண்ணலாம். This is there is surprise emotional in, so I wish everybody Satyajyoti Films is producing, so it's a very proud moment for us. It's also bilingual Tamil and Kannada, it's Kannada, bilingual. yeah, so it's a very proud moment also to be get associated with such a big production and தமிழ்லையும் கன்னடையும் நல்லா ஓடும்னு நம்பியிருக்கேன். கண்டிப்பா மேட்டர் ஆஃப் 3-4 days. கண்டிப்பா நீங்க டெபியூ ஆன அதே நாள் டிஃபரெண்ட் இயர். Yes, it's going to be a very special one of course for you. Of course, yeah. Yes. Thank you so much brother for the wonderful time. We had a great Thank time you so much. and wish you all the best. Thank you so much. And 2026 உங்களுக்கு it's going to be a massive and it's going to be a wonderful year. Thank you. I'm also looking forward to do more films in all South Indian languages, especially in Tamil. So let's see. Yes, we are also waiting. Thank you. Thank you.